உண்மையிலே 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. சந்திரனுடைய இயக்கத்தை வச்சு தான் நம்ம சந்திராஷ்டமமாக சொல்கிறோம். அவர் 2 நாளைக்கு கூட ஒரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருப்பார். மேஷராசிக்காரர்களுக்கு செலவுகள் விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சகோதரிகளுக்கு குறிப்பாக ஒரு பலன் சொல்லுவேன். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த மாதம் முழுவதுமே 12ஆம் இடத்துலையும் மாத கடைசியில் அப்படியே ராசியிலையும் வர்றார். கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் காதலன் காதலி உறவுகளில் நன்மைகள் செய்யக்கூடிய மாதமாக. மஞ்சள் விவசாய பெருமக்கள், ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறவங்க, உலோகம் சார்ந்த தொழில்களை பண்ணக்கூடிய மிதன லக்னக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வருமா? ஏன்னா ராசிநாதன் பலவீனம். பொதுவாக ராசிநாதன் நீச்சத்தை அடையக்கூடாது. 60 வயதுக்கு மேற்பட்ட மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் IBN பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஏப்ரல் மாதம் 2026 மார்ச் மாதம் முடிய போகிறது. இன்னும் சில நாட்களில் ஏப்ரல் மாதம் வரப்போகிறது. இந்த 2026 ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள், சாதகமற்ற பலன்கள் ஏதாவது இருக்குமா? உண்மையிலே 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதிலும் நம்மில் பெரும்பாலோர் கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள், இன்னும் செட்டில் ஆகாத ஒரு தன்மை, வேலையில் நல்லா இல்லை, தொழில் திருப்தியாக இல்லை, வியாபாரம் அப்படி இருக்குது, விவசாயம் அப்படி இருக்குது, குடும்ப வாழ்க்கையே சரியா இல்லைங்க, கல்யாணமே இல்லைங்க, அப்புறம் என்னங்க குடும்ப வாழ்க்கை, இந்த மாதிரியாக ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல்களில் கொஞ்சம் சாதகமற்ற தன்மைகளில் தான் உழண்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் நல்லா வருமா அப்படின்னு பார்த்தா, இந்த மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? உண்மையிலே மாத பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பு ஓரளவிற்கு துல்லியமில்லாத ஒரு அமைப்பு தான். அதாவது ஒரு பொதுவான அமைப்பு. உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்று, உங்களுடைய பிறந்த ஜாதகத்திற்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தான் பெரும்பாலான பலன்கள் நடக்கும். அப்புறம் அந்த மாத பலன்களுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மாத பலன்களும் அந்த பிறந்த ஜாதக பலன்களும் ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த மாத பலன்கள் எப்படிப்பட்ட தன்மையில் சொல்லப்படுகிறது? மாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய இந்த 3 கிரகங்கள், 1.5 மாத கிரகமான செவ்வாய், இந்த 4 கிரகங்களும், ஏன்னா இதில் ரொம்ப ஸ்பீடான தினக்கிரகம் சந்திரன். சந்திரனுடைய இயக்கத்தை வச்சு தான் நம்ம சந்திராஷ்டமம்லாம் சொல்கிறோம். அவர் 2 நாளைக்கு கூட ஒரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருப்பார். மாதாந்திர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய செவ்வாய், இதனுடைய பலன்கள் மாத பலன்களுக்கு அவசியம் தேவை. இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 கிரகம் இருக்குதுங்க. குரு, சனி, ராகு, கேது. இந்த 4 பேருமே வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 1.5 வருடம், 1 வருடத்திற்கு 2.5 வருடத்திற்கு மாறக்கூடிய ஒரு கிரகங்கள். ஆக ஏப்ரல் மாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இந்த மாதத்தில் செவ்வாயும் சனியும் பெரும்பாலான நாட்கள் மீன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டில் சேர்ந்து இருக்கிறாங்க. கூடவே முதல் 15 நாட்களுக்கு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமாக சூரியன், செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் சேர்ந்தே இருப்பது. சுக்கிரன்லாம் அதிலிருந்து வெளியே வந்துட்டார். சுக்கிரன் மேடத்தில் இருப்பது. குரு நிரந்தரமாக இந்த மாதம் முழுவதுமே மிதுன வீட்டில் இருக்கிறார். சனி அப்படியே மீன வீட்டில் இருக்க, ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய அந்த கும்ப சிம்ம வீட்டில் இருப்பது தான் இந்த ஏப்ரல் மாதத்துடைய நிலைமை. ஆக இந்த நிலைமையின் அடிப்படையில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஏப்ரல் மாதம் தரும் என்பதை இப்போது பார்த்தலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு செலவுகள் விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ராசிநாதன் இப்போ 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 12ஆம் இடத்துல பொதுவாக அவருக்கு நல்ல நட்பு வீடு தான் அப்படின்னு சொன்னாலும் கூட, அவருக்கு ஆகாத கிரகமான சனியோடு சேர்ந்திருப்பது என்பது இந்த ஒரு மாதம் முழுவதும் கொஞ்சம் அந்த அச்சடாவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்னையா நான் கஷ்டப்படுறேன், அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் எதுவும் எனக்கு அப்படியாக இல்லையே, இதை எப்படி பண்ணணுமே அதை எப்படி பண்ணணுமே, ஒன்றும் சரியாக பண்ணக்கூடிய நிலைமைகளில் இல்லையேன்ற மாதிரியாக ஒரு உழைக்கிறேன், ஆனால் அதற்கேற்ற பலன்கள் எதுவும் இல்லையே என்கின்ற மாதிரியாக தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வலிமையாக இருந்தார். மாதத்தின் முதல் 2-3 நாட்கள்லேயே 5ஆம் தேதிக்கெல்லாம் அவர் மாறிடுறார். கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் அவர் 12ஆம் இடத்துல விரைய வீட்டில் இருப்பது அலைச்சல்களும் செலவுகளும் தேவையற்ற, சிலருக்கு சுப செலவுகள், சிலருக்கு விரைய செலவுகள். விரைய செலவுகள்னால் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அம்மா, அப்பா, தாத்தா, மாமா, பாட்டி இப்படி இருக்கிறாங்க இல்லையா,
குடும்பத்தில் வயதானவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் உள்ளிட்ட விரைய செலவுகள் அல்லது கையில் இருக்கின்ற பணத்தை செலவழித்து ஏதாவது ஒரு வகையில் இப்படி ஆய்த்தான் ஆகணும், இந்த செலவு ஆய்த்தான் ஆகணுன்ற மாதிரியான மாதமாகத்தாங்க இந்த மாதம் இருக்கும். ஐயா, செலவை சமாளிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம் வருங்களா? சும்மா செலவுன்னு சொல்லிட்டே போகிறீங்க, வருமானம் வருங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருமான அமைப்புகளில் எந்த விதமான குறைவுகளும் இருக்காது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா வருமானத்தை விட ஒரு 10 ரூபா ஜாஸ்தியாக தான் செலவு வரும். மாதம் அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதம் என்ன புதுசாக வரப்போகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓரளவிற்கு எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் இருக்கும். 9ஆம் இடத்தை பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் வலுத்து பார்ப்பது, 11ஆம் இடத்துல எதையும் தாங்கக்கூடிய வல்லமை, போட்டியாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், எதிர்ப்பாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், எதையும் தாங்கக்கூடிய அமைப்பில் குருவின் பார்வையில் 11ஆம் இடத்துல வலிமையாக இவர் இருக்கிறது, ராகு இருக்கிறது. மாதம் முழுவதும் பெரும்பாலான நாட்கள் ஒரு 15-20 நாட்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறார். ராசி எப்போது சுபத்துவத்தை அடைகிறதோ அப்போது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய நிலைமைகள் வரும். அது இந்த மாதம் முழுவதுமே மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. சகோதரிகளுக்கு குறிப்பாக ஒரு பலன் சொல்லுவேன். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடமே திருமணம் ஆக வேண்டும் என்பதற்கான திருமண உறுதிகள் ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த மனச்சங்கடங்கள், அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை, காதலன் காதலி உறவு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, ஆணுக்கு பெண்ணால் நன்மைகள், பெண்ணுக்கு ஆணால் நன்மைகள் என்கின்ற அமைப்பு இருக்கும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடு வெளிமாநிலம் போகிறவங்களுக்கு தடைகள் இருக்கும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலாமான்ற மாதிரியான எண்ணங்களும் வரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. பெரும்பாலான சாதகங்கள் அற்ற ஓரளவிற்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய ஏப்ரல் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த மாதம் முழுவதுமே 12ஆம் இடத்துலையும் மாத கடைசியில் அப்படியே ராசியிலையும் வர்றார். முதல் 20 நாட்களுக்கு தெற்கு நோக்கிய பயணம், தென்கிழக்கு நோக்கிய பயணங்கள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். எப்படி அந்த மாதத்தில் ஒரு ட்ரிப்பாவது மெட்ராஸில் இருக்கிறவங்க மதுரை, திருநெல்வேலின்னு தெற்க போயிட்டு வருவீங்க. சிலருக்கு குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு அதாவது இந்த இஷ்ட தெய்வ தரிசனங்கள், கோவில் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 11ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்திருப்பது, பாவர்கள் எப்போதுமே 11ஆம் இடத்துல சேர்ந்திருந்தால் நல்லது என்கின்ற அமைப்பில் உண்மையிலே நல்ல பலன்கள் தான். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும், காதலன் காதலி உறவுகளில் நன்மைகள் செய்யக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே அமையும். ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் மாதம் முழுவதும் 5ஆம் தேதியிலிருந்து அப்படியே சேர்ந்து தான் இருக்கிறாங்க. பொதுவாகவே பாவர்கள்னா யாருன்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 கிரகங்களும் பாவ கிரகங்கள். இவர்கள் ஐவருமே 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பெரிய அளவில் நன்மைகளை செய்வாங்க. ஆனால் தனித்தனியாக இருக்கும்போது நன்மைகளை செய்வாங்க. சனி செவ்வாய் சேரக்கூடாது, சூரியன் சனி சேரக்கூடாது. இருந்தாலும் 11ஆம் இடத்துல சேர்றது பெரிய அளவில் நஷ்டங்களை கொடுக்காது. அப்பாவோடு சில கருத்து வேற்றுமைகள் கொடுக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு அப்படியே எதுவும் நடக்காது. ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்கலாம் டக்குன்னு முதல் 15 நாட்களுக்கு கிடைக்கணும்னு அவசரப்படாதீங்க. ஒரு லாயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு 15 நாட்களுக்கு பொறுத்திருப்பது நல்ல தன்மையை கொடுக்கும். தந்தையோடு கொஞ்சம் முரண்பாடுகள் முதல் 15 நாட்களுக்கு வரும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அப்பாவால் ஏதாவது ஆஸ்பத்திரி செலவுகள் அந்த மாதிரியாக வரும். ஆயினும் 11ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்வது என்பது பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காத ஒன்று தான். சகோதரர்களோடு முரண்படக்கூடிய அமைப்புகள், மூத்த அண்ணன் அக்காள்களோடு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை, என்ன இருந்தாலும் தம்பிக்கு தங்கச்சிக்கு இவங்க விட்டு கொடுக்கலாம்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள் வரும். ஐயா, இதில் ஏதாவது ஒன்று எல்லை மீறுமா, கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டங்கள் வருமானா? நிச்சயமாக இல்லை. முதல் 15-20 நாட்களுக்கு உங்களுடைய சுக்கிரன் 12ஆம் இடத்துலேருந்து கடைசி வாரம் ஏப்ரல் மாத இறுதி வாரத்தில் உங்களுக்கு ராசியிலே அவர் உட்காரக்கூடிய நல்ல அமைப்பை அடைகிறார். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் 15-20 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் இறுதி 10 நாட்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் சர்வ நிச்சயமாக பணவரவை அப்படியே இது பண்ணியிருப்பார். எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த மாட்டார். கொடுக்கத்தான் செய்வாரே தவிர கெடுக்க மாட்டார். பணம் இருந்தால் தான் எல்லாத்தையும் சமாளிச்சிடலான்றதானங்க உண்மை. யதார்த்த நடைமுறை அதுதானே. சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத லாபங்கள் இந்த மாதம் உண்டு. அல்லது ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிற பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் இருக்கிறவங்க, மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மஞ்சள் விவசாய பெருமக்கள், ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறவங்க, உலோகம் சார்ந்த தொழில்களை பண்ணக்கூடிய அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் லாபங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய பெரிய கஷ்டங்கள் இல்லாத மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இந்த ஏப்ரல் மாதம். மிதுனம்,
மிதன ராசிக்காரர்களுக்கு முதல் 10 நாட்கள் ஓரளவுக்கு நல்லாவே போகும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் புதன் ராகு சேர்க்கை இருந்தாலும் கூட ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதனை பார்க்கிறார். அதற்கடுத்து ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 20 நாள் புதன், செவ்வாய், சனி இந்த 3 பேருமே 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராசிநாதன் நீச்சத்தை அடைந்து 2 பாவர்களோடு இருக்கிறார். மிதன லக்னக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வருமா? ஏன்னா ராசிநாதன் பலவீனம். பொதுவாக ராசிநாதன் நீச்சத்தை அடையக்கூடாது. அப்படி நீச்சத்தை அடைந்தால் அவர் பாவத்துவம் இன்றி இருக்கணும். அது ரெண்டும் நடக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. எப்படி ஐயா சமாளிப்பீங்க? ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார் இல்லையா? மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது கைக்கு எட்டியது வாய் கெட்டவில்லை என்கின்ற அமைப்பாக இந்த மாதம், ஏப்ரல் மாதம் முழுக்க இருக்கும். பெரிய கிட்ஜெட்டெல்லாம் நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரியான அமைப்புகள் உண்டு. ராசிநாதன் நீச்சத்தை அடைகிறாருனாலே நீங்கள் கொஞ்சம் சோம்பலாக அடைகிறீங்க, மனசு கொஞ்சம் டைவர்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் இந்த பலன்கள் நடக்கும். 60 வயதுக்கு மேற்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். தேவையில்லாத ஒரு கடனை வாங்குவீங்க, சமாளிக்க முடியும். 11ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறாரே. அதைவிட மேலாக ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தினாலும் புதன் நீச்சம் அடைஞ்சாலும் குருவும் புதனும் பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினாலும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஆயினும் ராசிநாதன் பாபத்துவத்தை அடைவது கொஞ்சம் டல்லான மனநிலைமை இப்போது உண்டு. அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் தான் நல்லா இல்லை, என்னுடைய திறமைக்கு நான் எங்கேயே இருக்கணும், என்னுடைய திறமைக்கேற்ற அளவுகள் இங்கே இல்லை, எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நான் தான் வேலை செய்கிறேன், மேனேஜர் எல்லா லெவல்லையும் பேர் எடுத்துகிட்டு போகிறாரு, என்னுடைய திறமை மேலிடத்திற்கு தெரியாமல் போகிறது. இந்த மாதிரியாக மிதன ராசிக்காரர்களுக்கு வீட்டிலேயோ வெளியிலேயோ அலுவலகத்திலேயோ மனக்குறைகள் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மனக்குறைகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். மாதத்தின் இறுதியில் 27, 28ஆம் தேதியிலிருந்து புதன் நீச்சத்திலிருந்து அப்படியே சூரியன் கூட வந்துடுறார். ஆக மாதத்தின் இறுதியில் ராசிநாதன் நீச்சத்திலிருந்து விலகி வருகின்ற காரணத்தினால் கடைசி 5 நாட்கள் டக்குன்னு சுறுசுறுப்பாக எந்திரிச்சு அடப்போயா அதை பார்த்துக்கலாம் இதை பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு டெவலப் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாதத்தின் முதல் 15 நாட்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10இல் சூரியன் இருப்பது நல்ல அமைப்பு. அரசு சார்ந்த துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது அனுமதிகள் கிடைக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க, அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த மாதமும் அந்த மாதம் ஏப்ரல் மாதம் முழுவதுமே 10, 11 ஆகிய இடங்களில் சூரியன் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு. அப்பா கிட்ட ஏதாவது ஒரு பெர்மிஷன் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்திற்கு சூரியன் மாறியதற்கு பிறகு தகப்பனார் மூலமான யோகங்கள் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய சுப மாதமாகவே, முதல் பாதி ஒரு மாதிரியாக இருந்தாலும் பிற்பகுதியில் எதையும் சாதிக்கக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஏப்ரல் மாதம். கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சனின்னு 4 கிரகங்கள் கூட்டாக சேரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. யோகாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய 2 10 குடையவர்கள் 9ஆம் இடத்துல சேர்றாங்க. காசு பணத்துக்கெல்லாம் பெரிய குறைவுகள் இருக்காது. கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய ராசியிலேயே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை குரு பகவான் அடைய போகிறார். அஷ்டமச்சனியில் பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் திரும்ப வரவே போகிறதில்ல. ஒரு 10-15 வருஷத்துக்கு கடகராசிக்காரர்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள் என்பதற்கான சில ஆரம்ப நிலைகளை இந்த மாதம் கொடுத்துரும். இந்த மாதத்திலே எல்லாம் நடக்குமானா அப்படிலாம் நடக்காது. 9ஆம் இடத்துல செவ்வாய், சனி கூடி இருப்பது என்பது தந்தை வழி அமைப்புகள், சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிறத காட்டுது. சொந்த ஊரில் குத்தகை பணம் வாங்கணும், சொந்த ஊரில் இருக்கிற வீட்டை என்ன பண்ணுறது, சொந்த ஊரில் இருக்கிற நிலம் அப்படியே கிடக்குது, திரும்ப போக முடியல, பெருசாக எல்லாமே இருக்குது, தாய் தந்தை வாழ்ந்த பூமி, தாத்தா பாட்டி வாழ்ந்த பூமியில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு உதட்டளவில், பேச்சளவில், காகிதத்தளவில் இருக்குமே தவிர எதையுமே செயல்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு தடைகள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருப்பதும் 9ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருப்பதும் பணவரவுகள் மட்டும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்னதான் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் காசு பணம் வியாபாரத்தில், தொழிலில், வேலையில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வேலையிலெல்லாம் ப்ரொமோஷன் போன்ற அமைப்புகள், சம்பள உயர்வு போன்ற அமைப்புகளுக்கு தடை எதுவும் இருக்காது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சனி போன்ற 4 கிரகங்கள் ஒன்று கூடக்கூடிய அமைப்பு ஒரு நிலையில் எல்லாத்தையும் அப்படியே மந்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவரவருடைய இதுலேயும் குறிப்பாக புதன் தசை நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க, சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சனி தசை, புதன் தசை இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நடக்கும். அதனால் 40 வயதுக்கு மேற்பட்ட கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஓரளவிற்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளம் வயதுக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி என்னப்படி ஒன்னப்படி அப்படின்ற மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆயினும்
15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உச்சத்தை அடைகிறார். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து அவர் சூரியன் 10ஆம் இடத்திற்கு வருவார். முதல் 15 நாட்கள் அப்படியே ஏப்ரல் மாதம் டல் அடிக்கிறது மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 15 நாட்களில் வருகின்ற வருமானம், வேலை தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம், நைட் ஷிஃப்டாக போட்டு கொள்கிறாங்கய்யா, அது இப்படி பண்ணுறாங்க, இது இப்படி பண்ணுறாங்க, என்னுடைய துறை வேறு, என்னுடைய ஆர்வம் வேறு, ஆனால் நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல வேலை செய்கிறேன் என்கின்ற மாதிரியாக வேலை தொழிலிடங்களில் கொஞ்சம் அதிருப்தியாக இருந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அந்த அதிருப்திகள் விலகக்கூடிய அமைப்போல் அப்படியே 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே செயல்பட ஆரம்பிக்கும். 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் லாபத்துக்கு வந்துடுறார், 11ஆம் இடத்திற்கு வந்துடுறார். லாபாதிபதி லாபத்திற்கு வரக்கூடிய அந்த அமைப்பு முதல் 15 நாட்களுக்கு ஒரு மாதிரியாக என்ன கலக்க உணர்வுகளை அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்ததோ அதன் பிறகு அப்படியே ஒரு பெரிய நல்ல அமைப்புகளை பிற்பகுதி 15 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய இனிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஏப்ரல் மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் ஒன்று கூடுது. இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி மாதத்தில் முதல் வாரத்திலே ஒன்றா சேர்ந்துருவாங்க. 8ஆம் இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு சனி இருந்து அட்டமத்து சனியாக இருக்கிறார். ஆனால் அந்த அட்டமத்து சனியோடைய பாதிப்புகளை எந்த சிம்மராசிக்காரர்களும் இப்போது நீங்கள் அடையவே இல்லை. அதுலேயும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால அட்டமத்து சனி செயல்படலை இல்லையா? அதே மாதிரி தான் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்வேன். 8இல் சூரியன் மறையக்கூடாது, 8இல் சனி இருக்கக்கூடாது, 8இல் செவ்வாய் இருக்கக்கூடாது. இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இப்போ 8இல் இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்களேன், சிம்மராசிக்காரர்களை பரம்பொருள் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தான் சொல்லுவேன். 8இல் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தரக்கூடிய கெடுபலன்களை தடுத்து நிறுத்தக்கூடிய கோச்சார வேத அமைப்பு 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்துக்கு உண்டு. இந்த மாதம் முழுவதும் இல்லை, வர டிசம்பர் மாதம் வரைக்குமே உங்களுக்கு ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த 8ஆம் இடத்துல ஒன்று கூடுகின்ற கிரகங்களின் அமைப்பில் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்க போகிறதே இல்லை. இன்னொன்று, வர்ற கஷ்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்குமே 11ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையாகவே இருக்கிறார். ஆக இந்த மாதம் என்ன நடக்கும்? கொஞ்சம் டல் அடிக்கும், எல்லாமே அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடல்நிலையை மீறி ஒரு 50 வயசு 60 வயசுக்காரங்களாம் சுற்றுப்பயணம் மாதிரி எங்கேயாவது அங்கே போகிறது இங்கே போகிறது, நம்மளே பிள்ளைங்களை விட்டு அனுப்பிச்சா கூட ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நம்மளே நேரில் போய் இந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரியாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் மாதம் உடல் தகுதி மனத்தகுதியை மீறிய அலைச்சல் இருக்கக்கூடிய அமைப்புகள் முதல் 15 நாட்களுக்கு பெரிய அளவில் இருக்கும். அதற்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு உச்சத்தை அடைகிறார். 8ஆம் இடத்திலிருந்து அப்படியே 15 நாட்களுக்கு பிறகு உச்சத்திற்கு அவர் வந்துவிட்ட நிலைமை மிக பிரமாதமான நல்ல அமைப்பு உண்டு. ஏப்ரல் மாதத்தை சுருக்கமாக சொல்லப்போனால் முதல் 15 நாட்களுக்கு அலைச்சல், வெட்டி அலைச்சல், வீண் விரயம் எல்லாமே கிணத்துக்களை போட்ட கல் மாதிரி இருக்கிறது. பிற்பகுதி 15 நாட்களுக்கு டாப் லெவலில் எல்லாமே வர்றது. அதுவும் தொழில் பார்க்குறவங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு பிற்பகுதி 15 நாட்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துடுறார். 10இல் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் குரு என்கின்ற அமைப்பு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. ஆகவே பிற்பகுதி 15 நாட்களும் தொட்டது துலங்கக்கூடிய வெற்றிகள் இருக்கக்கூடிய, அலைந்தாலும் அதற்கேற்ற நன்மைகள் இருக்கக்கூடிய, கடனை தீர்க்கக்கூடிய, வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வேலையில் ப்ரொமோஷன் போன்ற அமைப்புகள் மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே இந்த வருஷம் முழுவதும் என்ன காலேஜ், நல்ல காலேஜ் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல கல்வி, நல்ல மேற்படிப்பு போன்ற அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்தாற் போலவே அது அப்படியே நடக்கக்கூடிய தன்மை என ஒரு பகுதி, முதற் பகுதி ஒரு மாதிரியாக சுமையாக சாதகமற்றதாக இருந்தாலும் கூட பிற்பகுதி ராசிநாதன் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் அவ்வளவும் அப்படியே டக்குன்னு மாறி நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஏப்ரல் மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் ஒரு 10 நாட்கள், ஒரு 7 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல புதன் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதன் பிறகு மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல புதன் நீச்சம் என்கின்ற அமைப்பு. புதன் நீச்சம் அடைகிறது கூட பரவாயில்ல, பரிவர்த்தனை அடைஞ்சிடுறார். ஆனால் நீச்சமடைந்தாலும் செவ்வாய் சனியோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் கொஞ்சம் டல் அடிக்கும் அப்படிங்கிறத காட்டுது. நடுப்பகுதி கொஞ்சம் டல் அடிக்கும், தேவை இருக்குதோ இல்லையோ பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களின் மூலமாக அப்படி ஒன்றும் பெருசாக நல்லதுகள்லாம் நடக்காது. ஒரு இடத்துக்கு போகிற இன்டர்வியூக்கு போகிறதுக்குள்ள போகும்போதே நீங்கள் டல் அடிச்சுக்கிட்டு தான் போவீங்க. என்னத்தை இது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு மாதிரியான தன்னம்பிக்கை இல்லாத மாதமாக இந்த மாதம் அமையும். ஏன்னா கன்னிராசிக்காரர்களுடைய ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய புதன் இங்கே நீச்சம் என்கின்ற ஒரு பாபத்துவ நிலைமையை அடைகிறார். பரிவர்த்தனை அடைகிறார்னா கூட அவர் 10ஆம் இடத்தோடு தான் பரிவர்த்தனை அடைகிறார்.
சுக்கிரனும் மாத ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறார், மாத கடைசியில் தான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகலக்கால் வைக்க தேவையில்லாத, யார் மீதும் நம்பிக்கை வைக்க தேவையில்லாத, குறிப்பாக ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது உண்டு. எல்லா மாதமும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஆகா ஓகோன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் அது ஜோசியமே கிடையாது. உள்ளதைத்தான் சொல்லணும். போன மாதம் வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதம் பாருங்கள், உள்ளதை பேசுகிறேன். அப்போ இந்த இடத்துல ராசிநாதனுடைய வலு என்பது மிக அருமையாக, மிக உன்னதமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. ராசிநாதன் வலுவிழக்கிறார்னாலே உங்களுடைய தன்னம்பிக்கை போக போகிறது என்று அர்த்தம். அப்போ ஒரு 10ஆம் தேதிக்கு பிறகு அகலக்கால் வைக்காதீங்க. 10ஆம் தேதிக்கு பிறகு மனசு கொஞ்சம் சோர்வடையும். இவர் இப்படி பண்ண, யாரையும் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. இவர் செய்வார், அவர் செய்வார், இவர் கொடுப்பார், அவர் கொடுப்பார் என்கின்ற அதீத நம்பிக்கை. இளையவர்களுக்கு ஏற்படக்கூடிய காதல் அமைப்பு, இப்போ தான் இந்த கண்டகச்சனி வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை புரிவீங்க. எதிர்பாலினத்தவரால் ஏற்படக்கூடிய சில சோதனைகள், ஆணுக்கு பெண்ணால், பெண்ணுக்கு ஆனால் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 20 நாட்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் அதிபதியான சூரியன் 8ஆம் வீட்டில் மறைந்து உச்சம் என்கின்ற நிலைமை அடைகிறார். அலைச்சல்கள், வெளிநாட்டிலிருந்து தேவையற்ற விஷயங்கள், வெளிநாட்டிற்கு போவதற்கு தடை ஏற்படக்கூடிய விஷயங்கள், வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு இந்த வந்துடுது, அந்த வந்துடுது, விசா வந்தது, இந்த அவசரதுன்னு எதிர்பார்த்து ஏமாற வைக்கக்கூடிய சில நிலைகள்லாம் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் மாதத்தின் இறுதியில் டக்குன்னு 9ஆம் இடத்திற்கு இவர் வந்துடுறார், சுக்கிரன் வந்துடுறார். பாக்கியாதிபதி பாக்கியத்தில் வந்துடுறதுன்றது ஒரு மாதத்தில் எல்லா நாளும் அப்படியே கஷ்டமாக இருந்தால் நம்ம தாங்க முடியாது. எப்பேற்பட்ட சோகமாக இருந்தாலும் ஒரு வாரத்தில் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு நம்ம வரத்தான் செய்வோம். முதல் 7 நாட்கள் 8 நாட்கள் ஒரு நல்லாவே இருக்கும், எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. நடுப்பகுதியில் ஒரு 15 நாட்கள் புதன் நீச்சத்தை அடையக்கூடிய அந்த அமைப்பு 7ஆம் தேதிக்கு பிறகு 23 24 தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கிணற்றில் போட்ட கல் மாதிரி மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான். ஆகவே தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம், தேவையில்லாத வாக்குறுதிகள் வேண்டாம், தேவையில்லாதவர்களை நம்ப வேண்டாம். ஆனாலும் 25ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனுடைய தயவால் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா மாத ஆரம்பத்திலேயே சுக்கிரன் உங்களுடைய ராசியை 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய, ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. டக்குன்னு ஒரு 15 நாளைக்கு பிறகு அவர் 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அப்பவும் ஆட்சியாக தான் இருக்கிறார். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் அதீத பாபத்துவத்தை அடையக்கூடிய தன்மைகள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ல் போய் சூரியன், புதன், செவ்வாய், சனி ஆகிய 4 கிரகங்கள் ஒரு 10-15 நாளைக்கு கூடுது. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 7ஆம் இடத்திற்கு வந்து உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார். லாபாதிபதி உச்சத்தை 7ஆம் இடத்தில் அடைவது மிகப்பெரிய அமைப்பு. ஆக என்ன நடக்கும்? மாதத்தின் முதல் ஆரம்பங்களில் கடனை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக அனைத்து நிலைமைகளையும் எல்லாருக்குமே உண்டுங்க. படிப்படியாக சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். எதுலேயும் ஒரு கவலைப்படக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்காது. அதனை அடுத்து 15ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனால் லாபம், மனைவியால் லாபம், காதலனால் லாபம், காதலியால் லாபம் என்று 7ஆம் இடத்துல லாபாதிபதி உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பு. எதிர்பாலினத்தவர் ஒரு சிலருக்கு பங்காளிகளால், கூட்டாளிகளால், நண்பர்களால் நல்ல ஐடியாக்கள், மனைவி பேரில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக வரும். பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஏன்னா 7, 8ல் சுக்கிரன் இப்போ இருக்கிறார். பெண்கள் சார்ந்த தொழில்னா என்னங்க? தோடு, ஜிமிக்கி ஆம்பளைங்களாம் போட மாட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஜிமிக்கி போடலான்னா கூட ஆம்பளைங்க வேறு மாதிரி ஏதோ ஒன்று போடுறாங்க. சுடிதார் ஆம்பளைங்க போட மாட்டாங்க, கண்டிப்பாக பொம்பளைங்க மட்டும்தான் போடுவாங்க. இந்த மாதிரி பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ஆடை அணிகலன்களை மட்டும் தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், அவர்களுக்கான அந்த ஃபேன்சி ஐட்டங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பெரிய அளவில் லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ராசியை குரு பார்க்கிறார், ராசிநாதன் ஆட்சி அடைகிறார். ராசியை ஒரு 10-15 நாட்களுக்கு குருவும் சுக்கிரனும் பார்த்து 2 சுவர்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள் என்கின்ற நிலைமை பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. குறிப்பாக இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இதுவரைக்கும் எதை சாதிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ வயசானவங்களுக்கு என்ன, உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் சந்தோஷத்தை அடைய முடியும். கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஓரளவுக்கு நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. இப்படி அப்படி பண்ணேன், ஏதோ ஒன்று 4 காசு வந்ததுப்பா பாக்கெட்டில், எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற மாதிரி பாக்கெட்டில் கொஞ்சம் வெயிட் இருந்தாலே கொஞ்சம் தன்னம்பிக்கை, முகம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இல்லையா, அந்த வெயிட் இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மிகச்சிலருக்கு திருமண உறுதிகள் நடக்கும், திருமணமே சிலருக்கு நடக்கும், பிள்ளை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. இதுவரைக்கும் தடைப்பட்ட அமைப்புகள், பாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஏப்ரல் மாதம் அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. இப்போது விருச்சிகம்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி, செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்று கூடுகின்ற மாதமாக இந்த மாதம் அமையும். குரு பகவான் 8ல் இருக்கிறார். 5ம் கெட்டு போச்சு, 8ம் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் என்ன இருக்கும்? சண்டை, சச்சரவுகள், சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. குழந்தைகளால் மன வருத்தம் இருக்கும். ஏற்கனவே 5ல் இருக்கின்ற சனி ஒரு மாதிரியாக குழந்தைக்கு நமக்கும் ஒரு கேப்பை உண்டு பண்ணுவார். இது 1 வருஷமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று குழந்தைகள் சுபப்பிரிவாக பிரிஞ்சிருக்கும், அல்லது குழந்தைகள் கொஞ்சம் நம்ம மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபோனை பார்க்காதேன்னுவோம், அது அப்படித்தான்னுவார். படிக்கிற நேரம் படி, ரிசல்ட் வரப்போகுது, அது வரப்போகுது, பரீட்சை வரப்போகுது, இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தம். ஒருவேளை எதிர்பார்த்த மார்க் எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா, நீட்டில் ஜெயிப்பாங்களா, ஜெயிக்க மாட்டாங்களா, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளில் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளை நம்ம தான் தவறாக ஏதோ பண்ணிட்டோமோ, முன்னாடியே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கணுமோ என்கின்ற மாதிரியாக குழந்தைகளின் பேரில் மனசு அப்படியே சுற்றி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல வேலையாக 5, 8 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகிறதுனால இது ஒன்றும் பெரிய அளவில் எல்லை மீறாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி இந்த 3மே சேருவது என்பது சிலருக்கு குழந்தைகளை சுப பிரிவாக பிரிவது போன்ற அமைப்புகள். ஏற்கனவே தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து அது சரியில்லை, இது சரியில்லை, பணம் அனுப்பு, அதை அனுப்பு, இதை அனுப்பு, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சுன்னு ஒரு மாதிரியான தகவல்களை கேட்டு கொஞ்சம் மன சஞ்சலப்படக்கூடிய அமைப்புகள் முதல் 15 நாட்களுக்கு உண்டு. கரெக்டாக ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்தில் வருகிறார். சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய 4 இடங்களில் மட்டும்தான் நல்லது செய்வார். சூரியன் உச்சமானாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். வேலை, தொழில், வியாபாரத்தில் தானே பணம் சம்பாதிக்கிறோம். விவசாயத்தையும் கூட சேர்த்துக்கலாம். எந்த வழியில் உங்களுக்கு பணம் வருகிற ஜீவன அமைப்போ அந்த ஜீவன அமைப்பு மாதத்தின் பிற்பகுதியில் 15 நாட்களுக்கு அப்படியே டாப் லெவலில் வருது. முதல் 15 நாட்களுக்கு குடும்பம் நல்லா இருக்காது. பின்னாடி 15 நாட்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். இதுதாங்க ஒரு முக்கியமான ஒரு 2 வரியில் பலனை முடிச்சிட்டேன். 15 நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் முதல் 15 நாட்களில் ஏற்பட்ட முட்டல், முரசல், மோதல் எல்லாத்தையும் பிற்பகுதி 15 நாட்களுக்கு சூரியனுடைய தயவால் அப்படியே தொழிலில் அப்படியே மறந்து ஏதாவது பணம் சம்பாதிக்கிறத சரி அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்துடுவீங்க. விருச்சிகராசிக்கார சகோதரிகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பிற்பகுதி 15 நாட்கள் கணவர் பேர்லேயும் குழந்தைகள் பேர்லேயும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் மாத கடைசியில் சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு மாறினாலே காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவு கொஞ்சம் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. புருஷனை பற்றி இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தது, மனைவியை பற்றி இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் பரவாயில்ல. என்ன இருந்தாலும் 1000 இருந்தாலும் என் புருஷன் தான், 1000 இருந்தாலும் என் பொண்டாட்டி தான், என்ன பண்ணுறது, நான் சமாளித்து தான் ஆகணும், ஒருவருக்கு விட்டு கொடுத்து தான் போகணும் என்கின்ற மாதிரியாக உறவுகளுக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. விருச்சிகத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான நல்ல மாதமாகவே பிற்பகுதி 15 நாட்கள் நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இப்போது விருச்சிகத்தினர் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதுமே குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிறப்பு நன்மை. இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சனி ஆகிய 4 கிரகங்கள் இப்போது ஒன்று சேருவது தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லதுகள் நடக்காத ஒரு தன்மை. அம்மா கிட்ட ஆரோக்கிய குறைவுகள் ஏதாவது ஒன்று நடக்கும். அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அம்மா ஒன்று கேட்டு நம்ம செய்ய முடியாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். ஐயா, என்னுடைய அம்மா கொஞ்சம் முன்னாடியே அவங்க தவறி போனாங்க, தெய்வமாக போனாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அம்மாவால் வந்தவர்கள் அல்லது அம்மா தந்த சொத்துக்கள், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான பிணக்குகள், இணக்கமில்லாத சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு. அதே நேரத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதியான சூரியன் 5ஆம் இடத்தில் உச்சத்தை அடைவதென்பது இந்த முதல்ல அம்மானால் இருக்கக்கூடிய, அம்மா சம்பந்தப்பட்டவைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே பின்னாடி அப்பா சம்பந்தப்பட்டவைகளால் சீர் செய்யப்படுகின்ற, நேர் செய்யப்படுகின்ற, குழந்தைகளால் ஒரு சந்தோஷத்தை வரக்கூடிய அமைப்பாக அப்படியே மாறும். ஆக முதல் 10 நாட்களுக்கு எதையும் இழுபறித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் தான் உண்டு. புதன் 10ஆம் அதிபதி, அவர் 7ஆம் அதிபதி, நீச்சத்தையும் பரிவர்த்தனையும் அடைகிறார். 7ஆம் அதிபதி நீச்சத்தை அடைந்தாலே கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு முட்டல், மோதல், கிணகள் ஏதாவது ஒன்று வந்து தான் தீரும். நான் சொல்கிறத நீ செய்ய மாட்டேன்ற, நான் சொன்னதை நீ செஞ்சிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த மாதிரியான வார்த்தைகள் கணவனுக்குள்ளும், மனைவிக்குள்ளும், காதலனுக்குள்ளும், காதலிக்குள்ளும், நட்புகளுக்குள்ளும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய மாதமாக முதல் 15 நாட்களுக்குள்ளேயே கண்டிப்பாக அமையும். இது அவங்கவுங்க வயதிற்கேற்ற போல் எடுத்துக்கோங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அந்த சண்டை வந்தே தீரும். காதலன் காதலிக்குள்ளே நான் உன்னை கேட்டேன்னா, முன்னாடியே சொன்னேன்னா, நீ செய்யலையா, நான் சொன்னது என்னன்னைக்கு நீ மதிச்சிருக்கிற. நண்பர்களுக்குள்ளேயே ஒரு அக்கறை உள்ள நண்பர்கள் குடும்பத்தினர் மாதிரி தான். அவங்களும் ஏதாவது ஒரு வகையில் நான் உனக்கு செய்யலான்னு நினச்சேன், நீ இப்படி பண்ண அப்படி பண்ண, நான் சொன்னதை நீ கேட்கல என்கின்ற மாதிரியாக
நமக்கு வேண்டப்பட்டவர்களிடமிருந்து கொஞ்சம் விரிசல்கள் வரக்கூடிய அமைப்பு, என்னுடைய பேச்சை நீ கேட்கவில்லை என்கின்ற ஒரு மனஸ்தாபம் இருக்கக்கூடிய அமைப்புகள் முதல் 15 நாட்களுக்கு அப்படியே வருதுங்க. பிற்பகுதி 15 நாட்களுக்கு சூரியன் வலுத்திருக்கின்ற காரணத்தினால பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு. பாக்கியாதிபதி உச்சத்தை அடைந்தால் என்னென்னா, வீடு கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், அதற்கான ஆரம்பங்கள் இருக்கும், அதற்கான அட்வான்ஸ் கொடுக்க முடியும், வாகன மாற்றம் செயல்படும், குழந்தைகளை பற்றிய கவலைகள் கண்டிப்பாக விலகும், குழந்தைகளுக்கு உயர்கல்வி, உயர் பதவி, உயர் அமைப்புகள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. என்ன நடந்தாலும் அந்தஸ்து, மதிப்பு, கௌரவம் குறையாமல் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், அதாவது மலை போல வரக்கூடிய துன்பம் பனி போல விலகுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது இந்த மாதிரி பனி போல விலகக்கூடிய அமைப்பு தாங்க. சகலத்தையும் உங்களுடைய சாதுரியத்தினால, உங்களுடைய நேர்மை அமைப்பால் கண்டிப்பாக சமாளிப்பீங்க. அதனால் பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. அம்மா சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. 4ஆம் இடத்தில் பாபர்கள் ஒன்று கூடக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு மகா உயரத்தை கொடுக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் ஒன்று, ராசிநாதன் பாபத்துவத்தை அடைகிறார். நல்ல வேளையாக சுக்கிரன் மாத ஆரம்பத்திலேயே 4ஆம் இடத்திற்கு போயிடுறார். 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருப்பது யோகம். அதே நேரத்தில் சூரியன் கூடயும் சனியோடையும் அவர் சேரக்கூடாது. சூரியன் கூட சனி கூட அவர் சேர்ந்தார்னா என்ன நடக்கும்? அப்பா கிட்ட அப்படியே முறைச்சிக்குவீங்க. இந்த மாதத்தில் முதல் 15 நாட்கள் ஏற்கனவே ஒரு 10 நாளாக இதான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிறதும் இதுதான். மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு சூரியன் சனி சேர்க்கையை வந்துடுது. அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டல் அடிக்கும். நம்ம ஒன்று சொல்ல, அப்பா ஒன்று சொல்ல, அரசு வேலை அமைப்புகள், ஒருத்தருக்கு அப்பா கிட்ட சண்டை, ஒருத்தருக்கு அரசு அதிகாரிகிட்ட சண்டை, ஒருத்தருக்கு அரசாங்கத்தால் லாபம் இல்லாத தன்மை, ஒரு சிலருக்கு அரசாங்கத்திட்டருந்து அனுமதிகள் கிடைக்காத தன்மை, ஒருத்தருக்கு கரண்ட்டு சார்ந்த விஷயங்களில் லாஸு, ஒருத்தருக்கு ஏதாவது கீபியில் வேலை செய்கிறவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு தொல்லைகள். இந்த மாதிரியாக சூரியனுடைய காரகத்துவங்கள் முதல் 15 நாட்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய தன்மை ராசிநாதனோடு அவர் சேருகின்ற அமைப்பினால் கண்டிப்பாக உண்டுங்க. செவ்வாய் மாதம் முழுவதுமே சனியோடு தான் சேர்ந்துருக்கிறார். இந்த அமைப்புள்ள சகோதரர்களுடையும் கொஞ்சம் உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வரும். இவ்வளோ கஷ்டப்பட்டனே, நீ என்னத்தை செஞ்ச? அண்ணனுக்கிட்ட தம்பி கேட்க வேண்டிய கேள்வி, தம்பிக்கிட்ட அண்ணன் கேட்க வேண்டிய கேள்வி, அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் ஒரு நாளாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்தே தீரும். ஒரு நாளாவது என்னத்தை பெருசாக செஞ்சுட்டேன், ஒரு தங்கச்சிக்கிட்ட அந்த வார்த்தையை கேட்க வேண்டி வரும். நம்ம தான் எல்லாம் பண்ணி வச்சோம், சரி என்ன இருந்தாலும் தங்கச்சி ஒரு சின்ன பாப்பா போய் தொலைது, ஏதோ ஒன்று கேட்டுச்சு, நாளைக்கு அண்ணன் வந்து தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி மூத்தவர்கள் ஒரு மாதிரியாக இளையவர்களை அனுசரித்து போகக்கூடிய சகோதர உறவுகளில் சற்று ஏதாவது ஒரு பிணக்குகள், வார்த்தை தடுமாற்றங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மாதத்தில் ஒரு தடவையாவது கொஞ்சம் ட்ராவல்லாம் பண்ணுவீங்க, அங்கே எங்கே போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. புனித ட்ராவலும் இருக்கும். 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன். சிலருக்கு குலதெய்வ அமைப்புகளில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கக்கூடிய தன்மை. இப்போ ஒரு 10 நாள் டைம் கிடைக்குது, நேர்த்திக்கடனை போய் செய்து பண்ணிட்டு வந்தெல்லாம் ரொம்ப நாளாக பார்க்க முடியாமல் இந்த கோயிலுக்கு போனோம், சாமி குலசாமியை போய் பார்த்துட்டு வர முடியல என்கின்ற மாதிரியாக ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய விடுமுறை அமைப்புகளில் டக்குன்னு ஒரு புனித யாத்திரை, புனித ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இல்லைங்க. மார்ச் மாதம் அளவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இல்லைன்னா கூட ஏதோ வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக சூரியனுடைய தயவினால் வரும். 5ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் இந்த தடவை 5ஆம் இடத்துலேயே போய் உட்கார்றாரு. அது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. ஆனால் மாத கடைசியில் தான் போய் உட்கார்றாரு. ஆக முதல் 3 வாரங்களுக்கு எதை எடுத்தாலும் தடை 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 என்கின்ற அமைப்பாக அமைந்து வாரத்தின் கடைசி இறுதி வாரமாக்கிய 4ஆவது வாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் டக்குன்னு அப்படியே விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பாபத்துவம், 2ஆம் இடத்துல பாபத்துவம், பண முயற்சிகளுக்கு தடை. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது குருவோட வீட்டில் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அவர் சூரியன் செவ்வாய் கூட சேரக்கூடாது. சூரியன் செவ்வாய் 2ஆம் இடத்துல சேர்றாங்க. இப்போ தானே ஒரு 3 மாதமாக கொஞ்சம் தூங்குற மாதிரி இருக்குது, 3 மாதமாக கொஞ்சம் நல்லது தானே நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன திடீர்னு மறுபடியும் குறுக்கு சாலை ஓட்டுது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் காசு பண விஷயத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு வரும். முயற்சிகள் முதல் ஒரு மாதம் 15 நாட்களுக்காவது தோல்வியை அடையத்தான் செய்யும். ஏன்னா சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி தான். அவர் 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனை அஸ்தமனம் பண்ணுவார். அதற்கப்புறம் டக்குன்னு 3ஆம் இடத்துல உச்சத்தை அடைவார். 15 நாட்களுக்கு ஒரு மாதிரியாகவும் 15 நாட்களுக்கு பிறகு வேறு ஒரு மாதிரியாகவும் அட்டகாசமாக இருக்கும். முதல்ல தோல்வி தான் 15 நாள், பிற்பகுதி 15 நாள் வெற்றி, டபுள் வெற்றி. ஆக தோல்வியை பற்றி முதல்ல கவலைப்படாதீங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவர்களுக்கு செம்மையாக இழுத்தடிக்கும்.
அதாவது அது கை வந்துருச்சு, இது கை வந்துருச்சு. பூமி சம்மந்தப்பட்ட, கட்டிடம் சம்மந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட, மிக மிக முக்கியமாக இராணுவம், காவல்துறை போன்றவர்கள், மருத்துவத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மருந்தாளுநர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே முதல் 15 நாட்களுக்கு ஏன்டா வேலைக்கு வர்றோம், ஏன்டா தொழில் பண்ணுறோம் என்கின்ற மாதிரியாக இருக்கும். பிற்பகுதி 15 நாட்களுக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் உச்சமாவது, 7ஆம் அதிபதியாக உச்சமாவது மிகப்பெரிய நன்மை. 15 நாட்களுக்கு பிறகு கூட்டு தொழில் சிறப்படையும், நண்பர்கள் கை கொடுப்பாங்க, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், காதலன் காதலி கிடைக்கும். புதுசாக காதலன் காதலி வரப்போகிறாங்க. ஜென்மச்சனியில் லவ் ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன தான் லவ் ஃபெயிலியர் ஆனாலும் அப்புறமா கல்யாணம் நடக்கணும், இல்லைன்னா இன்னொரு லவ்வாவது வரணும் இல்லையா. அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு 7ஆம் அதிபதியாகிய 7ஆம் இடம் தான் புதிய காதல் அமைப்புகளை, 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் தான் காதல் உறவுகள், கணவன் மனைவி உறவுகளை குறிக்கக்கூடிய பாவகங்கள். இது அப்படியே அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல பலன்களை தரும். அப்போ 7ஆம் அதிபதி ஒரு மாதத்திற்கு உச்சம் என்கின்ற அமைப்பை அடைய போகிறார். ஆக ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இழந்து போன காதலுக்கு பதிலாக இன்னொரு காதல் வரக்கூடிய அமைப்பு. அப்படித்தான் ஆம்பளைங்கள்லாம் ரொம்ப மோசம், பொம்பளைங்கள்லாம் ரொம்ப மோசம் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல ஆம்பளை, உங்களுக்கும் ஒரு நல்ல பொம்பளை வரக்கூடிய அமைப்புகள்லாம் இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக வரப்போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்களுக்கு தேக்க நிலைகளை கொடுத்தாலும் கூட பிற்பகுதி 15 நாட்களுக்கு நல்லவைகள் நடக்கும். மாதத்தின் இறுதி நாட்கள் ஒரு வாரம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி அப்படின்ற ஒரு உன்னத நிலையை அடைய போகிறார். இந்த அமைப்பு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை இது வரைக்கும் நெகட்டிவாக இருந்தவங்களுக்கு சிலருக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் இட மாற்றம், வாகன மாற்றம், எல்லா விதத்திலும் நல்லவைகள், ஒரு பெரிய வீட்டிற்கு போகிறது, ஒரு வீடு வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியாக பிற்பகுதி 15 நாட்கள் அப்பா பரவாயில்ல எனக்கு நல்லது தான் நடக்குதுன்னு நிம்மதி அடையக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே 4 கிரகங்கள் குதிதாளம் போடுது. தாளம் போடுதுன்றது தான் உண்மை. ஏற்கனவே ஜென்மச்சனி என்னை தாளம் போட வச்சுக்கிட்டு இருக்குங்க ஐயா அப்படின்றது தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் ரேவதி நட்சத்திரக்காரங்களும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து சில பாதிப்புகள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்திலிருந்தே கொஞ்சம் சனினா யார், எப்படிப்பட்டவர், த கிரேட் சனி அப்படின்றத நீங்கள் இப்போ உணர போகிறீங்க. சும்மாலாம் சொல்லலை, சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்கும். ஜென்மச்சனி கொடுக்கக்கூடிய சில அனுபவங்கள் பிற்கால வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும். முதல்ல தோல்வினா என்னன்னு தெரிஞ்சால் தான் வெற்றியை ருசிக்க முடியும். கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். இதுதாங்க வாழ்க்கை யதார்த்தம். இந்த வாழ்க்கை யதார்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய தன்மைகள் மீனராசிக்காரர்களுக்கு இப்போது நடக்குங்க. உண்மையை சொல்கிறேன், 12 ராசிகளில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் இப்போ மீனராசிக்காரன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமே இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க தான் அதிகமாக கமெண்ட் கொடுப்பீங்க, மீனராசிக்காரங்க தான் அதிகமாக ராசி பலன் பார்ப்பீங்க, மீனராசிக்காரங்க தான் அதிகமாக ஜோசியத்தை போவீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. இதே 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. ஆனாலும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கும். இளையவர்களுக்கு மன அழுத்தங்கள், பெரியவர்களுக்கு மன வருத்தங்கள் இருக்கும். வருத்தம் வேறு, அழுத்தம் வேறு. 20-30 வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கல, வேலை வாங்குறான், சம்பளம் கொடுக்க மாட்டேன்றான், வேலையே கிடைக்கல, அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க, இவ்வளோ நாள் பாசமாக இருந்தவங்க இன்றைக்கி தண்ட சோறுன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. லவ் பண்ண பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடுச்சு, லவ் பண்ணவன் விட்டுட்டு எங்கே போனானே தெரியல, இன்ஸ்டாகிராமில் அப்படி நடந்தது, நீ தான் எல்லாம்னா இப்போ பார்த்தா இன்ஸ்டாகிராமே இது பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிவிட்டு வேறு பக்கம் போய்கிட்டு இருக்கான். இப்படித்தான் போய்கிட்டு இருக்கோம். எந்த நேரம் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இப்படித்தான் போய்கிட்டு இருக்கிறீங்க மீனராசிக்காரங்க. என் பேரில் கொஞ்சம் கோவம் வந்தாலும் இதுதான் உண்மையும் கூட. ஜோசியர் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஆக இந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு என்னை சுற்றி ஒரு மாதிரியாக ஒரு அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதே என்கின்ற அமைப்பு ஒரு 20-30 வயசுக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் ஒரு நல்ல பலன் சொல்லுவேன். இந்த மாதத்தோடு, ஏப்ரல் மாதத்தோடு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய மன அழுத்தம் விலகப் போகிறது. நல்லதுகள் இந்த மாதத்துலேருந்து நடக்க ஆரம்பிக்கும். சரி, ஒருத்தருக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும்னா இன்னொரு இடத்திற்கு கெட்டது நடக்க ஆரம்பிக்கும்னு அர்த்தம். ஒரு இடத்துல பள்ளம் குழி தோண்டினோம்னா ஒரு இடத்துல மேடு வரப்போகுதுன்னு அர்த்தம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக மன அழுத்தத்தை அப்படியே லேசாக அனுபவிப்பீங்க. அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல், அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல். ஆக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கின்றதுனால அவங்கள பற்றி அப்படியே விட்டுடுறேன். ரேவதி நட்சத்திரக்காரங்க இப்போ தான் புதுசாக சில விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. நண்பர்கள், கூடா நண்பர்கள், தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத காதல் இப்போ தான் வரும். இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டுக்காமல், அகலக்கால் வைக்காமல், அந்த பக்கம் இந்த பக்கம் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு 6 மணி ஆச்சுன்னா டக்குன்னு ஞாபகம் வரும் பாருங்கள். அந்த மாதிரி இடத்துக்குலாம் இப்போ தான் ஃப்ரெண்டு சும்மா வாப்பு என்கிட்ட காசு இருக்குன்னு கூப்பிட்டு போவார். அப்படியே ஒரே பைக்காக நிற்கும் பாருங்கள் ஒரு கடையில். அந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் இப்போ தான் போவீங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மனசை கொண்டு போய் செலுத்தாமல்
ஒரு தெய்வீக நம்பிக்கையோடு, ஒரு ஆன்மீக உணர்வோடு, பகவான் இருக்கிறான், பரம்பொருள் இருக்கிறது, இறை இருக்கிறது, தெய்வத்தை மேலே தாய் தந்தையர் இருக்கிறார்கள் என்பது மாதிரியான சில விஷயங்களில் மட்டும் இப்போ மீனராசிக்காரர்கள் மனக்கட்டுப்பாடோடு இருந்தீர்களே ஆனால் வானத்தையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதாங்க உண்மை. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. இளைஞர்களுக்கு வேலை சரியாக இருக்காது, தொழில் நல்லா இருக்காது, குடும்பம் நல்லா இருக்காது, ஃப்ரெண்டு நல்லா இருக்க மாட்டான், பொண்டாட்டி பேச்சை கேட்காது, புருஷன் பேச்சை கேட்க மாட்டான், புள்ள பேச்சை கேட்காது. ஏதாவது ஒரு வகையில் என்ன உங்களுக்கு பிடிக்கலையோ அது இப்போ நடக்கும். ஆனால் இதையே நான் ஒரு 40 வயசுக்கு மேலே வேறு மாதிரி சொல்லுவேன். அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. தொழில் ரீதியிலான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் நல்ல வருமானம் வரும். கையில் காசு பத்தாமல் இருக்கும், சுப செலவுகள் இருக்கும், வீடு வாங்கலாம்னு ஒரு ஐடியா வரும், சொத்து சேர்க்க கடன் பட்டாவது இந்த சொத்தை வாங்கிடலான்ற மாதிரியாக கொஞ்சம் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்குதுங்க. இளையவர்கள் மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல், ஆயினும் இறுதியாக ஒரு வார்த்தை எப்போவுமே மீனராசிக்காரனை பற்றி சொல்லுவேன். மீனராசிக்காரன் நல்லவன், குருவின் வீட்டில் பிறந்தவன். ஆக இப்போ சூப்பர் ஸ்டார் ஒன்று சொன்னுவார்ல, நல்லவனை ஆண்டவன் கைவிட மாட்டான்ட்டு, அந்த மாதிரி ஆண்டவன் கைவிடாத மாதமாகவே அமைந்திருக்கிறது ஏப்ரல் மாதம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.